நிலைவின் நின்று முன் விழுந்திட நீண்ட பொன்மேரு சிலையார் திருமேனி மேல் விழுந்தது ஓர் சிலம்பி. இவர் கணித்து கொண்டே இருக்கின்றார். அப்போ மேல சருகில் இருந்த அந்த ஒரு சிலந்தியானது சிவபெருமான் திருமேனியில் வந்து படுது. இவர் அப்போ ஒன்றும் கவனிக்கல, அவர் தான் பாட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கார், எண்ணிக்கொண்டு கணித்து கொண்டே இருக்கின்றார் அஞ்சலிட்டை. ஏன் இவர் எப்படி சிவபெருமானை பார்த்தாராம்? பொன்மேரு சிலையார், சிலை என்றால் வில் என்ற அர்த்தம். சிவபெருமான் திருமல சங்காரம் செய்தது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, கையில 2 அம்பு வச்சிருக்காருங்க. ஈரம்பு கண்டினம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி வர 2 இருக்கு, ஆனா ஒன்னே பெரிய விஷயம் அப்படின்ற மாணிக்க வாசகர். அப்படி தான் சிரித்தே முப்புறத்தை எரித்தார். எவ்வளவு பெரிய சேரம் இது. 3 கோட்டைகள் வானத்துல பறக்குது, அதை தான் சிரிச்சே இருக்கிறாருன்னா தம்முடைய திறம் எத்திரத்தவர். அதனால இவரு சாதாரண சிலம்பிதான சுவாமி திருமேனியில் விழுந்தா என்ன ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு ஒரு நிலையை தாம் எப்பவும் போல அஞ்செழுத்தை கணித்து கொண்டே இருக்கின்றார். பக்கத்தில் இருந்த மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு அது பொன்மேரு சிலையார் மாதிரி எல்லாம் இல்லை. அடுத்த பாட்டில் அதுதான் இன்னும் குறிப்பிடத்தக்க செயல். விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியார் விரை உற்று எழுந்து அச்சமோடு இளம் குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்திட நீக்கி ஊதி முன் துமிம்பவர் போல் பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக. நாயனார் சிவபெருமான் அவ்வளோ பெரிய பராக்கிரம், சிவபராக்கிரம் அத்தனையும் சேர்த்து கண் முன்னாடி இருப்பதே பரம்பொருள், இது எப்பவுமே தீங்கில்லாத பொருள், இதுக்கு ஒருத்தனை தீங்கு பண்ண முடியாது என்ற நிலையில தன்னுடைய கண்ணோட்டம் அப்படி. பக்கத்தில் இருக்கின்ற மனைவியார் அதை ஒரு சிறு குழந்தை, ஒரு சாதாரண ஒரு தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் எந்த ஒரு குழந்தை மேலேயும் ஏதோ ஒரு விஷப்பிராணி படுதுன்னா யாரா இருந்தாலும் போய் ஊதுவாங்க, போய் தட்டி விடுவாங்க. அப்போ சிவபெருமானை குழந்தையாகவே பார்க்கின்றாங்க இந்த அம்மா. சிவபெருமான் மேல அந்த சிலந்தி விழுந்த உடனே ஐயோ ஏதாவது ஆகுமே, அடுத்து ஏதாவது அது வேற விஷச்சிலந்தின்றாங்க. சுதைச்சிலம்பி என்று பெயர், அது பின்வர பாட்டுல இருக்கு. சுதைச்சிலம்பி அது விஷச்சிலந்தி, அது பட்ட உடம்பெல்லாம் கொப்பளிச்சு போயிடுமா. பின்னாடி இருக்கிறதெல்லாம் அதான் பேதித்து எழுந்தன காண்றாங்கல்ல. சிவபெருமான் முன்னாடி கனவுல காட்டும் போது உப்பாளவெல்லாம் பேதித்து எழுந்தன கான் அப்படின்னு சொல்லும்போது கொப்பளித்து எழுந்துடுமாம் அந்த இடமெல்லாம். அப்பேற்பட்ட விஷச்சிலந்தி சுவாமி திருமேனியில படுது. எங்க சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தீங்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அந்த மனைவியார் அவங்க ஓடி போயிட்டு பயந்து போயிட்டு ஊதுறாங்களாம், ஃபூன் ஓடி தள்ளிடுறாங்க. இது அத்தோட முடிஞ்சிருச்சு. பக்கத்துல ஒருத்தர் கணிச்சிட்டு இருக்காரு, அவரு பாக்குறாரு, சரியான கோவம் நாயனாருக்கு. அது ரொம்ப குறிப்பிட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க நம்ம தெய்வ சேக்கிழார். பதைத்த செய்கையால் மனைவியார் முன் செய்ய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையார் கண்டு தாம் கண் புதைத்தது மற்ற செய்தது என் பொறியிலாய் என்ன சுதை சிலம்பி மேல்விட ஊதி துமிந்தனன் என்றார். இந்த செய்கை நம்மளுடைய நீலநக்க நாயனாருக்கு பிடிக்கல. சிவபெருமானுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் நமக்கு கிடையாது. நீலநக்க நாயனாருக்கு பிடிக்கலங்கிறத நம்ம செய்கிறார், பதிவு செய்யறாரு. பார்த்தோன்னே என்ன பண்றாராம், என் கண்ணு புதஞ்சு போச்சு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற கண்ணை மூடிக்கிட்டாராம் தான். இந்த செயலை நான் பார்க்கறதுக்காக அவனை கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சரியான சண்டை நடந்திருக்கும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம், எப்படி எப்பேற்பட்ட சண்டை நடந்திருக்கும் அந்த இடத்துல. கண் புதைந்தது மற்ற இது செய்தது என், எப்படி பண்ண நீ இந்த காரியத்தை பண்ணலாமா நீ அப்படின்னு கேட்டு பொறியிலாய் அப்படின்றாங்க. இது ஒரு புது வார்த்தை, யாருக்காவது தெரியுமா அர்த்தம்? அறிவில்லாதவனே அர்த்தம். இப்ப யாராவது நாகரிகமா யாரையாவது திட்டணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பொறியிலாய் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடலாம். நம்ம யாருக்கும் தெரியாது, பொறினா சாப்பிட்ற பொறி நினைச்சு என்கிட்ட இல்லைங்கன்றா, அது நமக்கு அப்படியே போச்சு. அப்படி பொறியிலாய், பொறி என்றால் புலன்களை பற்றுவதற்கு பொறி. இது நம்ம உண்மை விளக்கம் போன்ற சாத்திர நூல்களை ஆராய்ந்தால் தெரியும். புலன்களை பொறிப்பதினால், பொறி வைத்து பிடிக்கிறதுன்னு வாங்கல்ல, அப்போ புலன்களால் வரும் அறிவுகளை பிடிப்பதினால் அதற்கு பொறி என்று பெயர். இந்த பொறிகள் மூலியமாகத்தான் உயிர் அறிவை பெறும், அது பொதுவான அறிவை பெறும். மேற்படி அந்த கரணங்களால் சிறப்பறிவை பெறும் என்பது சைவ சித்தாந்தம் பேசும். அப்படி அறிவை பெறுவதற்காக அமைக்கப்பட்டவை இந்த பொறிகள். இந்த பொறி உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கருவியே இல்லைன்னா கருவி பெறக்கூடிய பொருள் எங்க? அப்போ பொறியிலாய் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, வேகமா திட்டுறாரு. இந்த சுதைச்சிலம்பி சிவபெருமான் மேல திருமேனியில விழப்படுற, நீ இப்படிதான் ஊதி தள்ளுவியா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயனார் கேட்கிறார். மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் புனையும் நூல் மணிமார் வருத்தம் பூசனை திறத்தால் இணைய செய்கை இங்கு அனுசிதம் என்று இன்னும் நினைவாள் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். மனைவி செய்த அந்த அன்பு நாயனார் கண்ணுக்கு தரல, தான் செய்த அனுசிதம் தான் கண்ணுக்கு தருது. இது உலக வாழ்க்கையிலேயே நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம். செய்த நல்லது ஒருத்தன் கண்ணுக்கும் படாது, ஏதாவது ஒரு குத்தம் பண்ணா அதுதான் முன்னாடி வட்டி இவர் இப்படி பண்ணிட்டாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நிற்பான்.
அப்போ மனைவியார் செய்த அன்பானது நாயனார் கண்ணுக்கு புலப்படவில்லை. என்ன தெரியுது? தாம் செய்த அனுசிதம். அனுசிதம் என்ற வார்த்தை, உசிதம் ஒன்று, அனுசிதம் ஒன்று. உசிதம் என்றால் ஏற்ற செயல், அனுசிதம் என்றால் தகாத செயல் என்று பிரிப்பார்கள். அப்போ நீ செய்த இந்த செயல் அனுசிதம், இது சிவபூசைக்கு தகுந்தாது, நீ பண்ற தப்பு அப்படின்ட்டார். அனுசிதம் என்ன என்னும் நினைப்பால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நிற்பார். விட்டு நீ பண்ண தப்பு, இனிமே நான் கூட வரந்தா எனக்கு தான் கெட்ட பேர், நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். செய்த சிவபூசைக்கு அது கெட்ட பேர். உன்னே கூட வச்சிருந்தானா அப்புறம் என்ன பின்னாடி என்ன பேசுவாங்க? இந்த அம்மா தான் பின்னாடி கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போயிட்டு சுவாமி மேல ஊதி விட்டுச்சு, இவ்வளவு பெரிய அனுசிதம் பற்றி இவர் இன்னும் கூட வச்சிருக்காரு, இவனா சிவனடியார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அதுவும் தெரியுது நமக்கு இந்த இடத்துல.